அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியலால் ஆள்வோம். இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த அறிவியல் துறையை பார்க்கலாம். இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. அறிவியல் செய்யக்கூடிய ஆய்வுக்கு எல்லையே இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் எங்க பார்த்தாலுமே பார்த்துட்டீங்கன்னா, அறிவியலினுடைய ஆய்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதரே படைக்கின்றனர். அதாவது பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம அ நாமே நம்மள போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கி, ஒரு ரோபோ போன்ற ஒரு இயந்திர மனிதனை நம்ம உருவாக்குகின்றோம். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போலவே மாற்றுகின்றனர். அதாவது நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இயந்திரத்திலயுமே அதே போன்று உருவாக்கப்படுகின்றன. இனி கோள்கள் இனி நமக்கு தொலைவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, கோள்கள் தூரத்தில் இருக்கின்ற கோள்கள் கூட நமக்கு தொலைவே இல்லை. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அறிவியலால் நம்ம நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அதனை சார்ந்த ஒரு பாடலை தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். இந்த காணொளியின் வாயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆழக்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இன்றி இயங்கும் இயந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். இப்ப பாத்துட்டீங்கன்னா, இந்த அறிவியலால் ஆழ்வோம் என்கிற பாடலை ஒரு காணொளியின் வாயிலாக நாம் கண்டு மகிழ்ந்தோம். மீண்டும் நாம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.